என்ன செடி? மருந்து செடி. மருந்து அது பேர் என்ன? கஞ்சா செடி. நல்லா சத்தமாக சொல்லும். கஞ்சா செடி வளர்க்கலாமா அது மாதிரி? நான் சாமியாக இது பண்ணுறேன். எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் வந்து ஒரு நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து ஆமாம் அது கவர்மெண்ட் சார்பில் கவர்மெண்ட் எங்கே இருக்குது சொல்லுங்கள். கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது. கவர்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பார்க்குறேன். கடையெல்லாம் நான் எப்படி நான் சொல்லுவேன்? கவர்மெண்ட் விற்கிது நீங்கள் தப்பாக பேச சொல்கிறீங்களா? இல்லை, அப்போ உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யாரு உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? கிடைக்க முடியும். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, கிடைக்குது, அது தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வரல. இது வந்து கவர்மெண்ட்ல ஃபாரின்லேயே வந்து இதுவாக விடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இது போல பண்ணுறாங்க? இது வந்து சிவன் பொருள்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிவனை வச்சு கொண்டு கும்பிடுறேன். நான் வந்து இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன். ஓகே 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 சொல்லுங்க. இப்போ அது யூஎஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆமாம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, புரியுது, ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒரு குடிமகனா ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த நாட்டில் நம்ம நாட்டில் என்ன சட்டமோ நம்ம நாட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம வீட்டில் இது நம்ம நாட்டில் வந்து இது அஃபென்ஸா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. இது நம்ம ஊர்ல அஃபென்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறது புனிதமான இதுதானா? எனக்கு புனிதமான பொருள் நான் புனிதமா தான் பாக்குறேன். அதுக்குதான் சாமியா வச்சு கும்பிடுறேன். அது இப்போ எனக்கு என்ன இது பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க இதெல்லாம் நான் பேசுறதுலாம் எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் வந்தேன்னா எனக்கு மண்ணு நிம்மதி தான். சரி, கண்டிப்பா தொட்டியோ தூக்கிடும். ததா ததா ஐயா கொஞ்சம் வாங்க தூக்கலாம் வாங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? பார்த்து நைட்ல பகல்ல நைட் எடுத்தீங்களா? கீழே சட்ட ரீதியா வந்து தப்பு தான். என்னத்துக்காக நீங்க யூஸ் பண்றீங்க, என்ன வழிபடுறீங்க இல்லையா, அதை வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான் மேட்டர். ஒண்ணு கிறிஸ்டினா கிறிஸ்டின் தான். நான் மாதம் முதல்ல கும்பிடுறேன். இப்போ எல்லா சாமியும் கும்பிடுறேன். என்ன காரணம்? எல்லா சாமியும் எனக்கு ஏதோ ஒரு நன்மை பண்றாங்கன்னு தோணுது. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஹெச்சிஎல்ல வேலை செய்வேன். ஹெச்சிஎல்ல டெக்னாலஜி. நான் கம்பெனிலாம் போயிட்டு அவங்களுக்கு அசிங்கப்படும். எது இருந்தாலும் வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட எதுவும் அசிங்கப்படக்கூடாது பாருங்க. எடுப்போவா இல்லைண்ணா, என்னை வந்து அசால்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் அப்போ வந்து நான் நைட் டியூட்டியில் வந்து நான் உள்ள இது பூத்துக்குள்ளே இருக்கணும். பூத்துக்குள்ளே இது நான் எல்லாமே நான் வெளியே வந்து துணியத்துக்கு போகலான்னு வரும்போது என்னை ஒரு 8 பேர் சுஜித்து அவங்க கூட வக்கீல் பசங்கள்லாம் வந்து என்னை அடிச்சுட்டாங்க. அதனால எக்ஸ்ட்ரீல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நான் வெளியே போகிறதுனால என்னை வந்து இது கொஞ்சம் நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. என்ன சார் நம்ம பண்ணாதீங்க ஸ்டேஷன்லாம் ஒன்றும் கட்சியில எதுவுமே கிடையாது. குடியிருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா 2 அரசியலேருந்து புதுசாக ஒருத்தன் வரானா நான் சப்போர்ட் பண்றேன். யாருக்கு? யாரையாவது நாங்கள் குடி போட்டோன்னா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? உறுப்பினர் இந்த கட்சியில உறுப்பினர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சபைகள் உறுப்பினர் அது இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து எந்த கட்சியும் சம்மந்தப்பட்ட எதுவுமே அசிங்கப்படுத்த கூடாது. நான் என்ன வேணா பண்ணணும். போறாரு. என்ன செடி? மருந்து செடி. மருந்து அது பேர் என்ன? கஞ்சா செடி. நல்லா சத்தமாக சொல்லும். கஞ்சா செடி வளர்க்கலாமா அது மாதிரி? நான் சாமியாக இது பண்ணுறேன். எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் வந்து ஒரு நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன்.
இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது, அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து ஆமாம், அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்பில் தான் எங்கே இருக்குது சொல்லுங்கள். கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது, கவர்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பார்க்குறேன். கடையெல்லாம் நான் எப்படி நான் சொல்லுவேன், கவர்மெண்ட் விற்கிது நீங்கள் தப்பாக பேச விடாதுல்ல. இல்லை அப்போ உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யாரு உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? கிடைக்க முடியும். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, கடை இருக்குது, அது தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வரல. இது வந்து கவர்மெண்ட்ல ஃபாரின்லேயே வந்து இதுவாக விடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இது போல பண்ணுறாங்க? இது வந்து சிவன் போடுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் சிவனை வச்சு கொண்டு கும்பிடுறேன். நான் வந்து இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன். ஓகே 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 சொல்லுங்க. இப்போ அது யூஎஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆமாம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, புரியுது, ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒரு குடிமகனா ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த நாட்டில் நம்ம நாட்டில் என்ன சட்டமோ நம்ம நாட்டில் அஃபென்ஸ். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க, நம்ம வீட்டில் இது நம்ம நாட்டில் வந்து இது அஃபென்ஸா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. இது நம்ம ஊர்ல அஃபென்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறது புனிதமான இதுதானா? எனக்கு புனிதமான பொருள் நான் புனிதமா தான் பாக்குறேன், அதுதான் சாமியா வச்சு கும்பிடுறேன். அது இப்போ எனக்கு என்ன இது பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க இதெல்லாம் நான் பேசுறதுலாம் எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் வந்தேன்னா எனக்கு மண்ணு நிம்மதி இருக்கு. சரி, கண்டிப்பா. ததா ததா ஐயா கொஞ்சம் வாங்க தூக்கலாம் வாங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? பார்த்து பார்த்து நைட்ல பகல்ல எடுத்து நைட் எடுத்தீங்களா? கீழே சட்ட ரீதியா வந்து தப்பு தான். என்னத்துக்காக நீங்க யூஸ் பண்றீங்க, என்ன வழிபடுறீங்க இல்லையா, அதை வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான், மேட்டர் ஒண்ணு இல்லை. கிறிஸ்டினா கிறிஸ்டின் தான் நான் மாதம் முதல்ல கும்பிடுவேன். இப்போ எல்லா சாமியும் கும்பிடுறேன். என்ன காரணம்? நான் எல்லா சாமியும் எனக்கு ஏதோ ஒரு நன்மை பண்றாங்கன்னு தோணுது. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஹெச்சிஎல்ல வேலை செய்வேன். ஹெச்சிஎல் டெக்னாலஜி. நான் கம்பெனிலாம் போயிடலாம், போட்டு அவங்களுக்கு அசிங்கப்படும். ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட எதுவும் அசிங்கப்படக்கூடாது பார்க்குறோம். எடுப்போவா? இல்லைண்ணா, என்னை வந்து அசால்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் அப்போ வந்து நான் நைட் டியூட்டியில் வந்து நான் உள்ள இது பூத்துக்குள்ளே இருக்கணும். பூத்துக்குள்ளே இது நான் எல்லாமே நான் வெளியே வந்து துணி எடுத்துட்டு போகலான்னு வரும்போது என்னை ஒரு 8 பேர் சுஜித்து அவங்க கூட வக்கீல் பசங்கள்லாம் வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அதனால எக்ஸ்ரீல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நான் வெளியே போகிறதுனால என்னை வந்து இது கொஞ்சம் நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ண கூடாது. இல்லை சார், நம்ம பண்ணாதீங்க. ஸ்டேஷன்லாம் ஒன்றும் கட்சியில எதுவுமே கிடையாது. குடியிருக்கு நான் சப்போர்ட் பண்றேண்ணா. ஏன்னா 2 அரசியலேருந்து புதுசாக ஒருத்தன் வரானா நான் சப்போர்ட் பண்றேண்ணா. யாருக்கு? யாரையாவது நாங்கள் குடி போட்டோன்னா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? உறுப்பினர் இந்த கட்சியில உறுப்பினர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சபைகள் உறுப்பினர் அது இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து எந்த கட்சியும் சம்மந்தப்பட்ட எதுவுமே அசிங்கப்படுத்த கூடாது. நான் என்ன வேணா பண்ணணும்.